அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் சின்ன பிள்ளைகளுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் நோய் வரும்? முதலாவது வரக்கூடிய நோய் சின்ன பிள்ளைங்களுக்கு வயிறு சார்ந்த நோய்கள் தான் அதிகமாக வரும், அல்லது மலத்தில் பிரச்சனைகள் வரும். இந்த மல பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன மருந்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நிறைய குழந்தைகளுக்கு கழிச்சல், அதாவது பேதி ஆகும். அதில் வண்ண வண்ணமாக, அதாவது கலர் கலராக போகும், ரொம்ப தண்ணியாராக போகும், இப்படியெல்லாம் இருக்கும், உபாதைகளை கொடுக்கும். ஏன் காரணம் என்னன்னா, குழந்தைகளுக்கு சீக்கிரத்தில் ஜீரணிக்காது. அதாவது ஒரு சில பொருட்கள் சாப்பிட்டு விட்டால் அதை ஜீரணிக்கும் தன்மை குழந்தைகளுக்கு குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது, அதாவது விஷச்சோர் என்று சொல்லுவார்கள், அதாவது அஜீரணமாக, அதாவது அந்த என்ன சாப்பிட்டார்களோ அந்த பொருள் வயிற்றில் ஜீரணிக்காமல் அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக மாறி அந்த உடலை உபாதைக்கு உள்ளாக்கப்படுகிறது. அப்படியானால் குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது, எனக்கு வயிறு வலிக்கிறது என்று சொல்ல தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன தரலாம் என்றால் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான். அது எல்லா வீடுகளிலுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள், சுக்கு. சுக்கை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சுக்கை எடுத்து மேல் தோலை சீவி, மேல் தோலை நன்றாக சீவிட்டு, பெரண்டை என்று அது ஒரு மூலிகை, அது ஒரு கொடி இனம். பரண்டை கிடைக்கிறது, விற்கிறார்கள். அந்த பரண்டையை கொண்டு வந்து கணு நீக்கி, அதோடு கூட பரண்டையை கொஞ்சம் உப்பு வைத்து நன்றாக அரைத்து இந்த சுக்கில் கவசம் பண்ணணும். அந்த சுக்கை நன்றாக மூடிவிட்டு கரி நெருப்பில், அதாவது கட்டை வைத்து எரிக்கக்கூடிய நெருப்பில் இதை போட்டு சுட வேண்டும். சுட்டு எரித்து பிறகு அதை எடுத்து மேலுள்ள அந்த சாம்பலை தள்ளிவிட்டு அந்த சுக்கை எடுத்துக்கொண்டு நன்றாக இடித்து பொடியாக்கி சலித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த சுக்கு பவுடரை எப்படி சாப்பிட வேண்டும் என்று பார்த்தால், இதை ஒரு சிட்டிகை அளவு மோரில் கலந்து குழந்தைகளுக்கு கொஞ்சமாக கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு என்றால் ஒரு வயதை கடந்த குழந்தைகள், ஒரு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள், அல்லது 2 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு அஜீரண பிரச்சனைகள் அல்லது வயிறு சார்ந்த பிரச்சனை, வயிறு வலி அல்லது வயிற்றால் போகிறது என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கும், அதாவது 1 வயதுக்கு மேலே அதாவது 90-100 வயது வரை உள்ள முதியவர்களுக்கும் இதை கொடுக்கலாம். முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு கொடுக்கும்போது அளவை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன், அதாவது வயசுக்கு தகுந்தாற் போல் இதை கூட்டி மோரோடு சேர்த்து நாம் குடிக்கும் பொழுது நம்முடைய குடல் குளிர்ச்சி அடைகிறது. அதே நேரத்தில் குடலில் உள்ள ரணங்களை ஆற்றி இந்த சுக்கு பவுடரானது குடலில் தேங்கி கிடக்கக்கூடிய ஜீரணிக்காத இருக்கக்கூடிய பொருட்களை ஜீரணமாக்க செய்கிறது. அதனால் அந்த வயிற்று வலி நமக்கு இல்லாமல் போய்கிறது, வயிற்று வலி இல்லாமல் போய்விடும். இப்படி செய்யலாம். இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கிறது, அது வசம்பு. சிறு குழந்தைகள் என்றாலே வசம்பு தான் ஒரு பெரும் மருந்து. குழந்தைகளுக்கு வசம்பு தான் பெரும் மருந்து. நிறைய பேர் வசம்பை சுட்டு, விளக்கில் சுட்டு அதை உரைத்து குளிக்க வைத்த பிறகு நாவில் தடவி விடுவாங்க, நெற்றியில் பொட்டு வைப்பாங்க, கண் இமைகளுக்கு தீட்டுவாங்க. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பொருள் மூலிகை தான் வசம்பு. இந்த வசம்பை ஒரு பெரிய பிள்ளைகள் ஒரு இவ்வளோ பெரிய துண்டு, ஒரு 5 துண்டு எடுத்துக்கங்க. இந்த 5 துண்டை நீங்கள் சுத்தம் பண்ணி வசம்பை சுத்தம் செய்து அதோடு கூட ஓமம்
ஓமத்தை கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணீர் விட்டு நன்றாக ஓமத்தை அரைத்து இந்த ஓமத்தை வசம்புக்கு கவசம் பண்ணணும். மூடிட்டு நல்லா மூடி அதை ஒரு பானையில், அதாவது இந்த பெரிய பானைகளுக்கெல்லாம் மூடி போடுவாங்க. பானையிலேயே மண் சட்டி மண்ணிலேயே மூடி இருக்கும். அந்த மூடியில் வச்சு ஒரே மாதிரியான 2 மூடி எடுத்துங்க. அந்த மூடியில் இந்த ஒரு 5 துண்டு வசம்பை அதில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நன்றாக ஒரு துணி சுற்றி, அதாவது களிமண் போட்டு அந்த துணியில் போட்டு அந்த விளிம்பில் சந்து இல்லாமல், அதாவது ஓட்டை இல்லாமல் நன்றாக சுற்றி கவசம் பண்ணிடணும், மூடிடணும். மூடிட்டு அதை காய வைத்துட்டு ஒரு 5 வரட்டியில் இதை எரித்து, அந்த வரட்டிக்கு கீழே ஒரு வரட்டி வச்சுட்டு அது மேலே இந்த சட்டியை வச்சு பக்கவாட்டில் 2 வரட்டிகளை உடச்சி போட்டு நல்லா அந்த பானை தெரியாத அளவுக்கு மூடிட்டு நெருப்பு வச்சு எரிச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து அதை எடுத்து அந்த சட்டியை சுற்றி உள்ள அந்த சீலை மண்ணை துடைத்து எடுத்து விட்டு அந்த வசம்பை எடுத்து அதற்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கவசத்தை, அதாவது அதுக்கு மேலே ஒரு சாம்பல் இருக்கும், அதை அகற்றி அதுக்கு அடுத்தது உள்ள வசம்பை மட்டும் எடுத்து அரைத்து பவுடராக்கி வைத்து கொள்ள வேண்டும். இதை தேனில் குழைச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அஜீரண பிரச்சனைகள், மல பிரச்சனை, அதாவது மோஷன், அதாவது பேதி ஆகிற பிரச்சனைகள், வாந்தி, இது போன்ற உபாதைகளை தடுக்கக்கூடிய அருமருந்து வசம்பு. இது குழந்தைகளுக்காகவே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இந்த மருந்தை நீங்கள் சிறு குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் இதை போல் செய்து வைத்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு அவ்வப்பொழுது உபாதைகள் வரும். அந்த எந்த உபாதையாக இருந்தாலும் சரி, இந்த வசம்பை எடுத்து ஒரு சிட்டிகை தேனில் குழைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வாமிட், அதாவது பால் குடித்த உடனே வாந்தி எடுத்துரும், அல்லது பால் குடிச்சிக்கினே இருக்கும், வயிற்றால் போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த வசம்பு நல்ல ஒரு மருந்துங்க. இது இயற்கையான ஒரு மருந்து. இதை செய்து நீங்கள் பாருங்கள், உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. இதனால் எந்த தொல்லையும் வராது, எந்த உபாதையும் வராது, எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீங்கள் ஒரு சிட்டிகை போட்டு தேனில் குடிச்சு நாக்கில் தடவினீங்களானாவே சிறு குழந்தைகளுக்கு கூட இது அற்புதமாக வேலை செய்யும். பெரியவர்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிடும்போது இந்த வயிற்று உபாதைகள் இல்லாமல் போகும். வயிற்றில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது சரியாகக்கூடிய, அதை சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த வசம்பு. இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.